ஓகே ஃபைன். ஆனால் ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததை விட நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ஜெர்மனை பற்றி சொன்னீங்க. பட் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், அதாவது நீங்கள் எப்படி இங்கேருந்து போனீங்க, இப்போ ஏன்னா நீங்கள் போய் ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். அங்கே நிறையா பாலிசி அண்ட் ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இப்போ நான் ஒரு ஃப்ரெஷராக இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வரேன், ஓகேங்களா? இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய சீனியர் யாராவது ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்காங்க, அவங்க ஜெர்மனி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும், நீங்கள் எப்படி போனீங்க, அண்ட் தென் அவங்க இப்போ புதுசாக வரவங்க என்ன மாதிரி ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுங்க. கண்டிப்பா ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸும் வரலாம், லைக் ஆல்ரெடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் வரலாம். ஸோ ஆல்ரெடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க டேரக்டா ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் யூஸ்வலி ஹாஸ்பிட்டல்ல கிராக் பண்ணலாம். பிகாஸ் நான் ஃப்ரெஷராக தான் இங்கே ஹாஸ்பிட்டல் இன்டர்வியூ கிராக் பண்ணேன். ஸோ அவங்க இன்டர்வியூ கிராக் பண்ற அந்த ஒரு விஷயத்துல தான் எல்லாமே இருக்கு அப்படின்றத நான் பிலீவ் பண்றேன். ஸோ அவங்க ஃப்ரெஷர் எப்படியும் ஃப்ளீகஹைம், அதாவது ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல அவங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் இன்டர்வியூ கிராக் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துக்கு ஹாஸ்பிட்டல்லையும் ஃப்ரெஷரோ எக்ஸ்பீரியன்ஸ்டோ அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த திங்ஸ் ஒர்க். ஸோ எப்படி ப்ராசஸிங் எப்படி வரும் அப்படி என்னோட ஜேர்னி பாத்தீங்க அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும் போதே என்னோட ஜெர்மன் லாங்குவேஜை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஜெர்மனி வரணும் அப்படின்னா ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சா மட்டும்தான் ஜெர்மனி வர முடியும். ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லைன்னா கண்டிப்பா ஜெர்மனி வர முடியாது. லைக் நிறைய ஃபேக்கான விஷயங்கள், லைக் ஃபேக்கான கம்பெனிஸ் எல்லாம், நிறைய கன்சல்டன்சிஸ் எல்லாம் கூட ஜெர்மனே இல்லாம ஜெர்மனிக்கு இப்போ வரலாம் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. அதை நான் பார்த்துட்டும் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ப்ளீஸ் நோ ஒன் பிலீவ் திஸ். ஜெர்மன் படிக்காம ஜெர்மனி வர முடியவே முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஜெர்மன் படிச்சுட்டு இப்போ நான் லைக் நான் 3rd இயர் படிக்கும் போதே ஜெர்மன் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். லைக் நான் அப்புறம் படித்தேன், கொஞ்சம் விட்டேன். தென் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை 4th இயர் இன்டென்சிவா ஒரு 6 months to 8 months இன்டென்சிவா படிச்சு என்னோட B2 நான் கிளியர் பண்ணிட்டு நான் ஜெர்மனிக்கு மைக்ரேட் ஆனேன். திஸ் இஸ் மை ஸ்டோரி. ஸோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு லிங்க்டின், Shine.com இந்த இதுலலாம் நிறைய எம்ப்ளாயர்ஸை தேடிக்கிட்டே இருந்த போது எனக்கு ஒரு எம்ப்ளாயர் கிடைச்சாங்க. அவங்களுக்கு ஒரு வெண்டர், இந்தியன் வெண்டர் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. லைக் ப்ராசஸ், பேப்பர் ஒர்க், நான் எல்லாமே ஜெர்மன்ல இருக்கும். பேப்பர் ஒர்க் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ பேப்பர் ஒர்க்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. தென் நீங்க ஹாஸ்பிட்டலே என்னைய டைரக்டா ரெக்ரூட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. பட் இன்னைக்கு சிச்சுவேஷன் நிறைய நீங்க சொன்ன மாதிரி பாலிசி சேஞ்சஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை ஹாஸ்பிட்டல்ஸே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா த்ரூ ஒரு ட்ரஸ்டட் ஒரு கன்சல்டன்சிஸ் ஓப்பனிங் இந்த மாதிரி ஒரு மூலமா தான் ஒரு ஹாஸ்பிட்டல் இப்பெல்லாம் அப்ரோச்சிங், அவங்களோட வே ஆஃப் அப்ரோச்சுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி இதுல இருந்து தான் டைரக்டா ஹாஸ்பிட்டல்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெர்மன் லாங்குவேஜ் முடிக்கணும். மினிமம் B1 ஃபார் அசிஸ்டன்ட் நர்ஸ், B2 ஃபார் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ். ஸோ இது முடிச்சுட்டு தென் நீங்க லைக் ஒவ்வொரு இடங்கள்லயும் நீங்க பண்ணலாம். ஸோ பர்சனலி இந்த இதை நான் எங்களோட அகாடமிலேயே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வி ஆர் அ வெல் ரெகனைஸ்டு திங். நாங்களும் அந்த விஷயத்த நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு ஆவரேஜா ஃபீஸ் அண்ட் காஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னா இட் வில் டேக் அரௌண்ட் 60,000 rupees. உங்களுக்கு B2 வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா. இதே நீங்க ஒரு லைக் ஒரு ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா ஆவரேஜ் தான் பாத்தீங்க அப்படின்னா 1,50,000 rupees வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜ் காஸ்ட் வருது. ஸோ இதுலயே நிறைய ப்ராசஸ் இதுக்குள்ள இருக்கு. லைக் டாக்குமெண்டேஷன் ஒர்க், உங்களுக்கு ஃபாலோ அப்ஸ், இந்த மாதிரி பல ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ ஆவரேஜா ஒரு நர்ஸ் ஜெர்மனி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அரௌண்ட் 2,10,000 rupees அவங்களுக்கு ஆவரேஜா ஆகிற செலவு இருக்கும். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்பென்ஸை பற்றி சொல்லிட்டீங்க. அதை தான் எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாமில் ஒரு சில ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மற்ற கண்ட்ரிஸ்னால் இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, லைசன்ஸ், அந்த மாதிரி இங்கேயும் சேம் அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம். அதை தான் அதோட டாபிக் மட்டும். இப்போ ஜெர்மன் நான் லாங்குவேஜ் முடிச்சுட்டேன், ஜெர்மன் லாங்குவேஜ் எனக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு என்ன எக்ஸாம்? இப்போ நான் CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மாதிரி ஏதாவது எழுதணுமா? அதுக்கப்புறம் சப்போஸ் அதில் பாஸ் பண்ணிட்டா நான் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி. ஸோ ஜெர்மன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க ஜெர்மன் லாங்குவேஜ் B2ங்கிறது தான் பெரிய எலிஜிபிலிட்டி. ஏன்னா இந்த எலிஜிபிலிட்டி எடுக்கிறதுக்கே உங்களுக்கு 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் ஆயிடும்.
ஏன்னா இது வந்து நர்சிங் நாலேஜ் சம்மந்தப்பட்டது இல்லை, இது ஒரு லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டது. ஸோ அதை கற்றுக்கணும் அப்படின்ற போது உங்களுக்கு மினிமம் இன்டென்சிவாக லேர்ன் பண்ணிங்கனாலே 1 to 1.5 year ஆகிடும். ஸோ இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அடுத்த ப்ராசஸ் பேர் அனர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட டிகிரியை வந்து வேலிட் பண்ணுற அனர்க்கணும் ஃபார் ஃபாரின் ப்ராசஸில் வந்து கோத்ரூ பண்ணுவோம். இப்போ நீங்களே இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கிட்ட ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அனர்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கி கொடுப்பேன். இந்த டிகிரி வந்து வேலிட், இது வந்து ஜெர்மனில இதுக்கு வந்து பார்ஷியலி நாங்க இதை ரெகக்னைஸ் பண்றோம், இல்ல ஃபுல்லாவே நாங்க இந்த டிகிரியை ரெகக்னைஸ் பண்றோம்னு உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுப்பேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ஜெர்மனி வருவீங்க. ஜெர்மனில வந்து 6 month இல்ல 8 month அனர்க்கணும் ஃபார் ஃபாரின், அதாவது ரெகக்னிஷன் ப்ராசஸ் வந்து கோ த்ரூ பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ல நீங்க கோ த்ரூ பண்ணி இதுல வந்து ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் படிக்கும் போது ஆஸ்கிலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ்கி மாதிரி ஒரு மெத்தட்ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் ஒரு கொடுப்பாங்க. அந்த ஸ்டிமுலேஷன் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஸ்டிமுலேஷன் டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணணும். ஓரல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓரலா ஒரு டிசீஸ் கண்டிஷன் பத்தி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருந்துச்சு, நான் ஸ்ட்ரோக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எனக்கு என்னோட டைம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசீஸ் கண்டிஷன் அப்புறமேட்டு ஒரு பேஷண்ட் கொடுத்து ஸ்டிமுலேஷன் மாதிரி கொடுக்குற டெஸ்ட் இருக்கு. அதுல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் இன் ஜெர்மனி. ஓகே ஃபைன். ஆல்மோஸ்ட் கரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டாக சொல்லிட்டீங்க. அதர் தென் இப்போது ஜெர்மனில் வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். இப்போ இங்கேருந்து நான் வரப்போ அந்த சேல்ரி கன்சர்ன் ஒன்று இருக்கும்ல, நமக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து எப்படி சொல்கிறது, சில இடத்துல வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இப்படி இவ்வளோ தான் சேல்ரி ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஜெர்மனில் எப்படி, ஏன்னா இப்போ ஃபுல்லாக கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டீங்க, இங்கேருந்து வர ஃப்ரெஷர்ஸாக வர எல்லாருக்குமே ஒரே சேலரியா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாக வராங்க அவங்களுக்கும் ஒரே சேலரியா, அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் சார் பேசுங்களேன். That's a very good question. கண்டிப்பா. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெர்மனி வந்து நான் ஜெர்மன் எக்ஸ்பீரியன்ஸை பெரிய லெவல்ல கன்சிடரேஷன் பண்றது இல்லை. நீங்க லைக் நோ மேட்டர் என்ன கண்ட்ரி, லைக் இந்தியா, சவுதி, துபாய், எங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி ஜெர்மன் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கன்சிடரேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஜெர்மன்ல எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட சேலரியோட ஹைக் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல நான் ஒரு ஆவரேஜா 3100 to 200 euros எனக்கு வந்து என்னோட சேலரி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. தென் ஃபர்ஸ்ட் இயர் ஹைக் எனக்கு வந்து 3280 சம்திங் ஆச்சு. என்னோட வைட்டர் பில்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 3450 சம்திங் ஆச்சு. ஸோ இப்படிதான் வந்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு அது வந்து ஹைக் ஆச்சு. ஸோ என்னோட இதை பொறுத்த வரைக்கும் என்னோட ஜெர்மன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணாங்க. ஸோ என் கூடயே ஒர்க் பண்றாங்க என்னோட கொலீக், அவங்களுக்கு இந்தியாவில் மோர் தென் 14 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க என்னை விட சேலரி கம்மியாக தான் வாங்குறாங்க. காரணம் they are not recognizing the Indian experience, they are recognizing only the German experience. ஸோ ப்ரெஷரா வந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸோட வந்தாலும் ஸ்டார்டிங்ல வந்து இட்ஸ் லைக் பேசிக் சேலரி இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃபைன். ரொம்ப வேலிடான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ ஓவரால் வந்து ஜெர்மனியில் பற்றி, ஜெர்மனி எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அதுமாதிரி அங்கே ஒர்க் எப்படி இருக்கும், லைஃப் ஸ்டைல், அந்த எக்ஸ்பென்ஸ், டேக்ஸ் அண்ட் ரூல்ஸ், பாலிசி, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் நம்ம பேசியாச்சு. கொஞ்சம் அப்படியே நம்ம நாட்டு பக்கம் வருமே, நீங்கள் வந்து முடித்த உடனே காலேஜ் கோர்ஸ் முடித்த உடனே இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா, இல்லை டேரெக்டாக இங்கேருந்து அங்கே போயிட்டீங்களா? அப்படி இங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சொல்ல. ஏன்னா காலேஜ் படிக்கிறப்பே நீங்கள் வந்து ஜெர்மன் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க. பட் இன்பிட்வீன் கேப்பில், ஏன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். நம்ம வந்து வேலைக்கு சப்போஸ் போகலை அப்படின்னா வீட்டில் சும்மா இருந்தால் அது இந்த சொசைட்டி வந்து நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா? ஸோ என்னோட ஹிஸ்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வியர்டா இருக்கும். நான் ஜெர்மனி போகணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஜெர்மன் படிக்கல. நான் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணுங்கிறதுக்காக 3rd year படிக்கும்போது ஜெர்மன் லாங்குவேஜ் படித்தேன். ஹாஸ்பிட்டல் எனக்கு காலேஜ் டைம்ல கொஞ்சம் பர்சனல் ப்ரெஷர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுல இருந்து ஓவர் டேக் பண்ணி வரணும். அதுல இருந்து நம்ம இந்த ப்ரெஷரை நெகட்டிவா மாத்தாம அதை பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து ஜெர்மன்ங்கிற அந்த மொழியை சூஸ் பண்ணி படித்தேன். ஸோ ஒரு B1 லெவல் வரைக்கும் காலேஜ் படிக்கும் போதே முடிச்சிட்டேன். அப்புறமேட்டு ஆக்சுவலா நான் ஒரு பெரிய ஒரு யூடியூப் பைத்தியம்னு கூட சொல்லலாம். நான் ரொம்ப லைக் யூடியூப்ல வந்து ரொம்ப நம்ம லைக் ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ்ல ஒரு யூடியூப்ல ஒரு நல்ல ஒரு இதா வரணும் அப்படின்ட்டு என்னோட சேனல் மெடிக் பாய் விளாக்ஸ் அதை நான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த சேனல்ல வந்து நான் நிறைய கண்டென்ட்ஸ் லைக் நிறைய வீடியோஸ் இந்த இதெல்லாம் பண்ணேன். அப்புறம்
ஐ ஹேட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய வீடியோஸ் பண்ணேன், நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி கான்செப்ட்ல எல்லாம் வந்து நிறைய நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நம்ம 4 பேருக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பிரைவேட் மேன் பவர் கம்பெனி. அந்த மேன் பவர் கம்பெனில வந்து எனக்கு நர்சிங் ஃபீல்ட்ல வந்து ஒரு மேனேஜர் ரோல் மாதிரி எனக்கு வந்து கிடைச்சது. ஸோ அங்க வந்து நான் பண்ணேன். ஸோ அப்புறம் அங்க அந்த கம்பெனி கூட எனக்கு செட் ஆகல, சரி இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நான் குவிட் பண்ணிட்டு தென் ஒரு இண்டஸ்ட்ரியல் நர்சிங் அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு போனேன். அதானி போர்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சென்னையில அதானி போர்ட்ல ஒரு 3 months ஒர்க் பண்ணேன். தென் அங்க இண்டஸ்ட்ரியல் நர்சிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் லைக் லேர்ன் பண்ணிட்டு அது எப்படி போகும் அப்படின்றத இது பண்ணிட்டு அங்க குவிட் பண்ணிட்டு தென் லேட்டர் அப்போ கோவிட் ரொம்ப பீக்ல வந்த ஒரு டைம், அப்போ கோவிட் டைம் இதா இருக்குன்ட்டு அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 1 month கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல ஒர்க் பண்ணேன், கோவிட் ஐசியூல. தென் அந்த 1 month முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல்லையே வந்து அவங்களே வந்து கோவிட் பேஷண்ட்டை வந்து டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்க ஒரு 1 month ஒர்க் பண்ணேன். அப்புறம் அதை குவிட் பண்ணிட்டு மெடிக்கல் கோடிங்ல போய் ஒரு 1 month படிச்சு மெடிக்கல் கோடிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே நான் பண்ணி என்னோட வீடியோஸ்க்காக நான் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி நான் அதை வீடியோவா வந்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அப்பாவுக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் மாதிரி வந்துருச்சு. ஸோ லிவர் ஃபெயிலியர் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட லிவரை கொடுக்குற சிச்சுவேஷன் மாதிரி ஒன்று வந்து, ஸோ அப்போ நான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணோம் நாங்கள் எங்க அப்பாவுக்கு. நான் என்னோட லிவரை எங்க அப்பாவுக்காக நான் டொனேட் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல நான் பெட்ல இருந்தபோது தான் தட் இஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு நான் அரௌண்ட் 25-36 lakhs கிட்ட நான் செலவு பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போ அந்த கடன் இருக்கு. ஸோ நான் இப்போ பெட்லேயே படுக்கையா இருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நான் வந்து இன்டென்சிவா புக்கை கையில் எடுத்தேன். சரி ஓகே புக்கை எடுப்போம், புக்கு மட்டும் தான் நமக்கு சோறு போடும், இனிமே இந்த மற்றதெல்லாம் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அப்போதான் நான் இன்டென்சிவா ஜெர்மன் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே நமக்கு ஜெர்மன் மட்டும்தான், இப்போ என்னால் ரொம்ப ஃப்ளூயண்டா ஜெர்மன் பேச முடியும். லைக் இங்க ஃப்ரெஷரா மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப ஃப்ளூயண்டா ஜெர்மன் அந்த டைம்லேயே பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான பெரிய ரீசன் நான் இருந்த பெட்ல இருந்த அந்த 6-7 monthsல நான் எவ்வளவு இன்டென்சிவா ஜெர்மன் படிச்சேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ நான் இன்டென்சிவா ஜெர்மன் படிச்சு ஜெர்மன் கிளியர் பண்ணிட்டு நான் ஜெர்மனி வந்தேன். ஓகே ஃபைன். ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னது இல்லாமல் கொஞ்சம் எமோஷ்னலாக ப்ளஸ் மோட்டிவேஷ்னலாகவும் முடிச்சிட்டிங்க உங்களுடைய ஸ்பீச்சை. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு முடியலன்றது அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது ஆனால் கிரேட். ஆனால் எல்லாருக்குமே அந்த ஒரு சான்ஸ் கிடைக்காது. உண்மையை சொல்லணும்னா அது வந்து எப்படி சொல்கிறது, ஏன்னா இப்போ நம்ம வேறு யாருக்காவது இது பண்ணோம் அப்படின்னும் போது அது செகண்டரி. பட் ஆனால் நம்ம ஃபேமிலியே இந்த மாதிரி இருக்கணும் போது அது கடமைன்றதை தாண்டி அது வந்து ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம பெற்றவங்களுக்கு வந்து அது பண்ணுற ஒரு பெரிய கடன், அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் எனக்கு மிக சந்தோஷம். அண்ட் தென் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஜெர்மன் பற்றி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க, ப்ளஸ் கொஞ்சம் மோட்டிவேஷனும் கொடுத்துட்டீங்க. இது இல்லாமல் ஓவரால் ஒரு நர்சிங்கில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒரு விஷயத்த என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன் அப்படி இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு, அது வந்து ஒரு சந்தோஷமாகவும் இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், அது பாசிட்டிவாக நெகட்டிவ் எனிதிங், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஓகே. ஸோ எனக்கு நர்சிங்கை வந்து லைக் ஒரு நர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத உடைக்கணும் அப்படின்றத நான் நினைச்சேன். காலேஜ் படிக்கும் போதும் நினைச்சேன், காலேஜை விட்டு வெளியே வரும்போதும் நினைச்சேன். ஸோ அப்படி நான் நினைச்ச போதுதான் வந்து எனக்கு நான் ஒரு மேன் பவர் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது லைக் ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போறாங்க. ஸோ அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போகும்போது அவங்க வந்து they see me like a angel. லைக் அவங்க இங்க வந்து சம்டைம்ஸ் அவங்க பல ஒர்க் ப்ரெஷர், 12 ஹவர்ஸ்க்கு மேல டியூட்டி பார்க்கறது, லீவு குறைக்கிறது, இந்த மாதிரி பல ப்ரெஷர்ல அவங்க இருந்த ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க இனி எனக்கு இந்த ப்ரெஷர்லாம் எதுவுமே இல்லைன்னு ஹாப்பியா வந்து துபாய்க்கு நான் பண்ண ஒரு மேன் பவர் கம்பெனியில ஒர்க் பண்ணதுல அவங்க துபாய்க்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது அவங்க நர்சஸ் எல்லாரும் துபாய்க்கு போனாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பார்த்துட்டு அந்த இதை பார்த்துட்டு அந்த தருணம் தான் எனக்கு வந்து ரியலி மோட்டிவேட்டட். ஓகே ஐ வாண்ட் டு பிகம் எ என்டர்பிரனர், நான் நர்சிங்லேயே ஒரு என்டர்பிரனர்ஷிப் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மோட்டிவேட் ஆகி நான் ஒரு விஷயம் அப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. தட் இஸ் த டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப் அஸ் வெல். அவங்க ரொம்ப ஹாப்பியா என்னை வந்து பிளஸ் பண்ணாங்க. ஈவன் தோ நான் பண்ண நர்சிங் கேரை விட எனக்கு அந்த இதுல எனக்கு ஒரு பெரிய பிளஸிங் கிடைச்சதுதான் எனக்கு ஒரு டோபமைன் கொடுத்துச்சு. ஓகே
ஓகே. திஸ் இஸ் ஸோ குட் அப்படின்ற மாதிரி ஒரு டோப்பமைன் கொடுத்துச்சு. ஸோ தட் அப்ப எஸ். இருந்தே வந்து அந்த மொமெண்ட்ல இருந்து என்னோட நர்சிங் என்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப இருந்தே நான் நிறைய அதுக்கான ஒர்க்கை போட ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணி நவ் ஐ எம் a nursing entrepreneur as well. I have my company in India. So that's the changing moment in my life. ஓகே ஃபைன், ஐ அண்டர்ஸ்டுட் டோட்டலி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எனக்குமே இந்த ஒரு மைண்ட் தாட் வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் நான் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் இது தான். மெஜாரிட்டியாக வந்து நம்ம இந்தியன்ஸ் அவங்களுக்கு வந்து மத்தியில் நர்சஸ் அப்படின்னா வந்து ஒரு ஒரு ஒப்பீனியன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக கம்பேரிட்டிவ்லி அது கொஞ்சம் பேடாக தான் இருந்துகிட்ருக்கு. பட் அது எல்லாத்தையும் உடைக்கணுன்றது தான். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை அதர் தென் பிஸ்னஸாக இருக்கட்டும், எனிதிங் மற்ற எல்லாமே வந்து ஒரு இன்ஜினியரோ இல்லை ஒரு மற்ற டிகிரி கோர்சஸ் இருக்கவங்க தான் இந்த மாதிரி டாக்டர்ஸ் கூட போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நர்சஸ் அப்படின்றது இதை விட்டால் அவங்களுக்கு வேறு எப்படி சொல்கிறது, கிணத்துல இருக்கிற தவளை மாதிரி நம்மளாம் இங்கே தான் இருக்கணும், இப்படி தான் இருப்பாங்க, இவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற ஒரு மைண்ட் தாட் தான் இப்போ வரைக்கும் நிறைய இந்தியன்ஸ் நம்ம நாட்டு மத்தியில் இருந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே உடைக்கணும். எல்லா ஃபீல்டுலுமே வந்து இருக்கிற ஸ்கோப்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இப்போ வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஈவன் மலையாளிஸ் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். ஏன்னா அவங்க எங்கே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் அட்லீஸ்ட் ஒருத்தராவது வந்து அப்ராட்லேயோ இல்லை ஏதோ ஒரு பொசிஷன்லேயோ இருந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை ஏன் நம்ம தமிழ் ஆட்கள் இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ கம்பேரிட்டிவ்லி அவங்கள விட நம்ம ஜிடிபி அதுக்கும் லேண்ட்ஸ்கேப் அதுக்கும் ஏகப்பட்ட மெடிக்கல்ஸ் வந்து இங்கேருந்து படிச்சுட்டு போகிறாங்க, நர்சஸ் அப்படின்னு நம்மளுடைய இது வந்து அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால் வந்து அது லேக் ஆகிட்டு இருக்கு. அந்த லேகை உடைக்கணும். நம்மளால முடிஞ்சது ஒரு 1.1% சேஞ்ச் பண்ணணுன்ற ஒரு காரணத்தை கட்டி தான் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் இந்த மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு நல்லுள்ளம் கொண்டு வீடியோ பண்ணி தர்றதால ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறது மூலிமா வந்து கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வந்து டே பை டே கிரியேட் ஆகிட்டு இருக்கும். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டுட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஜெர்மனை பற்றி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க டீட்டெயில்டாக. அண்ட் தென் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஜெர்மன் ரிலேட்டட் ஏதாவது என்கொயரிஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஐடியுமே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறப்ப டேப் கொலாப் பண்ணுறேன். அதுலேயுமே நீங்கள் டேரெக்டாக அவர்கிட்ட ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதர் தென் தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. இந்த மாதிரி நிறைய பாட்காஸ்ட் வீடியோஸ் அண்ட் நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நர்சிங் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதர் தென் அண்ணனுடைய சேனலுமே மெடிக் பாய் vlogs அந்த சேனலையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் முக்கியமாக நர்சிங் ரிலேட்டட் அதர் தென் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ரிலேட்டட் எல்லா கண்டென்ட்ஸுமே போட்டுட்ருக்காரு. நீங்கள் இப்போ கூட ஜெர்மன் நர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அவர் போட்ட வீடியோஸ் தான் மோஸ்ட்லி ஃபீல்டில் வந்துட்டு இருக்கோம். அந்தளவுக்கு நர்சிங் ரிலேட்டட் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றினா எனக்காக டைம் எடுத்து நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததுக்காண்டியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? Thank you so much Manikandan, Nursing Tamila. Thank you so much. So முன்னாடியே சொன்ன மாதிரி always is fascinating to see your work. நீங்க பண்றது really very very great initiative. கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணணும். So currently இந்த நர்சிங் லைக் நீங்க சொன்ன அந்த கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா need more quality leaders. நமக்கு வந்து நிறைய லீடர்ஸ் வந்து நம்மள ப்ராப்பரா கைப்பிடிச்சு கூட்டு போறதுக்கு நிறைய லீடர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. அதுவும் ஒரு நர்சிங் பேக்ரவுண்ட்ல இருந்தாங்க அப்படின்னா ஸ்டில் தட்ஸ் மோர் கனெக்டிவ். ஸோ தட்ஸ் த திங் ஐ வில் சஜஸ்ட். கண்டிப்பா நீங்க பண்றதை இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. all your wishes will come true. My heartfelt wishes for this, and I will be always supportive. கண்டிப்பா என்ன மாதிரி சப்போர்ட்னாலும் என்கிட்ட கேளுங்க. I will be helpful for you as well. And again audience from Nursing Tamila, thank you so much for watching. மறக்காம Nursing Tamila subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே மெடிக் பாய் vlogs கொஞ்சம் subscribe பண்ணிக்கோங்க. Sure, thank you so much. So sure, கண்டிப்பா நான் thank you so much and thank you so much for watching. அதர் தென் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நர்சிங் ஃபீல்டில் முடியாதது எதுவுமே கிடையாது. A to Z வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீல்டில் வந்து ஸ்கோப்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அவரே எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடியோஸ் போடுறாரு ப்ளஸ் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அது இல்லாமல் ஜெர்மனியில் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பொசிஷனையும் வச்சிருக்காரு. இவரே பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு 4 ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்னைய எடுத்துக்கிட்டிங்கன்னா நானுமே ஒரு ஒர்க்கில் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் என்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு வீடியோஸ் அப்படின்னா நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நானுமே ஒரு 2 ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக சம் ஏதாவது ஹோம் கேர் அந்த மாதிரி கிடைக்கிறப்ப எக்ஸ்ட்ரா டியூட்டி அதுவுமே போயிட்டு இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 3 ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இடத்துல நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. அதை கண்டிப்பாக அதை யார் தேடி கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக லைஃப்பில் ஷைன் ஆவாங்க. இந்த மாதிரி நிறையா லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவாங்க. நர்சிங் மட்டும் இல்லாமல் அதை தான் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது மெடிக்கலில்.
டாக்டர்ஸாக பேராமெடிக்கல் அண்ட் லேப் டெக்னீஷியன் மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அச்சீவ் பண்ணாங்கன்னு கிடையாது. இங்கேருந்து அவங்க போனதே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா இங்கே வந்து பல லட்சம் பேர் இன்னும் ஃபாரின் போகாமல் இல்லை நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கம்மி சேலரிக்கு கம்மியாக வந்து அதிக நேரம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இல்லை வெளியே போனால் தான் இன்னும் லைஃப் பெட்டர் ஆகும் அப்படின்றது புரியல அவங்களுக்கு புரியிற வரைக்கும் வந்து நான் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போட்டுட்டு இருப்பேன். இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அட் லாஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்.